குர்ஆன்ல இருக்கக்கூடிய சஜ்தா திலாவத் வசனங்களுக்கு சஜ்தா எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கலாமா? குர்ஆன்ல ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த வசனங்களை ஓதும்போது சஜ்தா செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. இதை சஜ்தா திலாவத் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சஜ்தா திலாவத் செய்யறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த சுன்னாவாக இருக்கு. இந்த சஜ்தா திலாவத் வசனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஓதும் போதும் இல்லை ஒருத்தர் ஓதி நம்ம அதை கேட்கும் போதும் இது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. அல் குர்ஆன்ல மொத்தம் நமக்கு 14 இடங்கள்ல இந்த சஜ்தா திலாவத் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு. இந்த சஜ்தா திலாவத் நம்ம செய்யும்போது உலுவுடன் இருக்கணும் அப்படின்னும், கிப்லாவை முன்னோக்கணும் அப்படின்னும், தொழுகை மாதிரி 2 சஜ்தாக்கள் செய்யணும் அப்படின்னும், அல்லது தொழுகை மாதிரி ருக்கு நிலை இருக்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது. எப்படி நம்ம சஜ்தா திலாவத் செய்யணும் அப்படின்னா, சஜ்தா திலாவத் செய்கிறேன்னு மனசால நியத்து செஞ்சுட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சஜ்தாவுக்கு போய் சுபஹான ரப்பியல் அலா அப்படின்னு 3 தடவை ஓதிட்டு திரும்ப அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம சஜ்தாவிலேருந்து எந்திரிச்சிட்டோன்னா ஒரு சஜ்தா திலாவத் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேலும் இந்த மாதிரி சஜ்தா திலாவத் செய்கிறதுக்குன்னு குறிப்பிட்ட தனியாக எந்த ஒரு துவாவும் நம்ம ஓதணும்னு அவசியம் இல்லை. இந்த சஜ்தா திலாவத்தை நம்ம செய்கிறது கட்டாய கடமை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில காலங்களில் இந்த சஜ்தா திலாவத் செஞ்சுருக்காங்க, மற்றும் சில இடங்களில் செய்யாமலும் இருந்திருக்கிறாங்க. இது ரெண்டுமே பின்பற்றுவது சுன்னாவில் தான் செய்கிறோம்.